வெல்கம் டு விகேஸ் ஃபுட் கேஃபே. கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் பண்ண வந்தா எப்படி? நம்ம விகேஸ் ஃபுட் கேஃபேல இந்த கிறிஸ்மஸ் சீரீஸ்ல உங்களுக்கு 2 ரெசிபி செஞ்சு தர போறேன். அதுல ஃபர்ஸ்ட் திங் கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளம் கேக். இது எப்படி நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா டேஸ்ட் அண்ட் ஹெல்தியாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வரப்போற நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Why should wait? Let's go. இந்த கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று சுகரை கேரமலைஸ் பண்ணுறது, இன்னொன்று நம்ம ஆட் பண்ண போகிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறது. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு நார்மலான பவுலில் தான் எல்லா இன்க்ரீடியன்ட் அளந்திருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன கப்பாக இருக்கலாம். எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் அளந்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, வால்நட் இது எல்லாமே நான் இப்போ காமிச்சேன்ல அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே பிளாக் ரசன்ஸ், பேர்ச்சம்பழம், செரி பழம் இதுவும் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ரெட் ரசன்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவும் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா உலர் திராட்சைகள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த கேக்கை நீங்கள் செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூழ்கிற அளவுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வைன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் மூழ்கிற அளவுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் சுகரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டையுமே நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த சர்க்கரையை கைவிடாமல் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரை அடிப்பிடிச்சு கரையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தேன் கலரில் வந்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குளிர் தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கணும். இந்த பக்கம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். அது ரெண்டுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. பேரலா ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து நம்ம பிளண்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு இதை சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் தான் கேக்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உருக்குன வெண்ணெய் ஒரு 50 கிராம், நல்லா வெண்ணெயை உருக்கி ஒரு 50 கிராம் இது கூட சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் பவுடர் இந்த முட்டையோட வெண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்க்கணும். இது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரை அப்படிங்கிறது ரேஷியோ. ஆல்ரெடி 1/2 கப்பை ஃபைன் பவுடரை அரைச்சி சேர்த்துட்டோம். அதனால 1/2 கப் சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கான மைதாவை நம்ம ஆட் பண்ணணும். நான் 2 கப் மைதா சேர்க்கிறேன். நான் எடுத்த இன்க்ரீடியன்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் பிடிக்கும் இந்த கப்பு. ஸோ இதில் 2 கப் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் 2 கப் மைதாவை சேர்த்துக்கலாம். இந்த 2 கப் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்டும் இந்த 200 கிராம் அளவுக்கானது தான். ஸோ இதில் பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நார்மலாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் கிடைக்கல இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இந்த சோடாவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாவுக்கு போடுற சோடாப்பில் ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். அது கூட நார்மலான நம்ம உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதில் ஒரு 1/4 ஸ்பூன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லூப்ரிகேண்ட் ஆகும். ஸோ நல்லா சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, அது நல்லா ஆறி இருக்கணும், கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. அந்த ஜூஸஸ் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் வடித்து அதில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்க ஈரப்பதத்துக்கு கொஞ்சம் இன்னும் லூப்ரிகண்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வருது, டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட சோக் பண்ண ஜூஸஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த கேக்குக்கான கலர். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ணி நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரேவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குது. இந்த கேக்கை நீங்கள் குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். குக்கரில் எப்படி வந்து கேக்கை பேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம், அதே ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை வந்து 2-3 தடவை டேப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். நான் ஓவனை ஆல்ரெடி 350 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸில் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் உப்பு சேர்த்து அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேவை கொண்டு போய் வைங்க. நம்ம கேக் ட்ரே உள்ளே வச்சிடலாம். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும். நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்க்கு நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ 1 hour கழிச்சு ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க. டைமர் செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். இந்த கேக் பேக் ஆகும் போதே கமன் செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ கேக் பேக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். என்னோட கேக் பேக் ஆயாச்சு. அது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மோல்ட்லேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஃபைனலி நம்ம கிறிஸ்மஸ் கேக் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இனி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவனை வச்சு கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இனியன் கட் பண்ணலாமா? ஓகே. இந்த கேக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான். ஸோ அவன் லாங்குவேஜ்ல என்னமோ சொல்றான். பட் இந்த கேக் பாருங்க எவ்வளோ சூப்பரா ஸ்பாஞ்சியா இருக்கு அப்படின்னு, செம்ம சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு நீ? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். என்னோட ஸ்பெஷல் பர்த்டே கேக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் until then this is Indu. Bye bye.